நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களுடைய நிலையை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் என்பதை விளக்குவதற்கு சொல்லித் தந்தார்கள். ஒரு மனிதன் தொடர்ந்து தீமையை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கு மரணம் வருவதற்கு முன்னதாக திடீரென அவன் நன்மையை செய்ய ஆரம்பிப்பான். அப்படி அவன் சொர்க்கம் சென்று விடுவான். ஒரு மனிதன் தொடர்ந்து நன்மையை செய்து கொண்டே இருப்பான். திடீரென அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்தை மாற்றுவான். அவன் நரகவாசியாக தீய செயல்களை செய்து நரகத்திற்கு சென்று விடுவான் என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரம், அப்படிப்பட்ட ஒரு நாள் மனிதர்களின் மீது விதிக்காமல் நிச்சயம் அந்த நாள் வராது, நிச்சயம் அந்த நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, ஆகவேதான் அல்லாஹ்வினுடைய ரசூல் நிறைய பிரார்த்தனைகளில் குழப்பங்களை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். பயனற்ற கல்விகளை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். குழப்பமான காலங்களில் வாழ்வதை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். மனிதர்களுக்கு வரப்போகிற குழப்பங்களில் மிகப்பெரிய குழப்பமே தஜ்ஜாலுடைய குழப்பம்தான். அந்த தஜ்ஜாலிடமிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடியுள்ளார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பர்களே, இதுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய முன்னறிவிப்புகளில் ஒன்று.